தெற்கு கோபுர வாசலில் நுழைந்து கோவிலின் இடப்பக்க சன்னதி லக்ஷ்மி நரசிம்மருக்கு ஏறுவதற்குள் மூச்சிரைத்தது தனத்திற்கு. குதிகால் வேறு விண்ணென்றது. கொஞ்ச நாட்களாகவே 2 குதிகால்களும் காலை எழுந்ததுமே வலிக்கின்றன. ஏதேதோ தைலம் களிம்பு தடவி பார்த்தும் பலனொன்றுமில்லை. அதுவும் கோவில் பிரகார கருங்கல்லில் கால் வைக்கையில் உயிரே போவது போல் வலிக்கிறது. தன்னை மீறி கண்ணில் திரண்ட நீரை சுண்டி எறிந்தவள் பாதத்தை உயர்த்தியபடியே கோவிலுக்குள் நுழைந்தாள். நேரே கருடஸ்தம்பம். நமஸ்கரித்து இடப்பக்கம் நின்று கும்பிடு போட்டு நேராய் தாயார் சன்னதி. தினமும் அவள் ரொட்டீன் இதுதான். கோவிலுக்குள் வழக்கம் போல காக்க இல்லை. எப்போதும் ஒரு நிசப்தமும் அமைதியும் ஊடாடி உள்ளுக்குள் இனம் புரியாத பயத்தை உண்டு பண்ணும். அதை அனுபவிக்க அவள் மனம் உள்ளூர விரும்பும். துளசி மாடத்தைச் சுற்றி படிகளில் ஏறுகையில் வேணு தீக்ஷிதர் உட்கார்ந்திருந்தவர் எழுந்து பஞ்சகச்சத்தை இழுத்துவிட்டு கொண்டார். வாங்கோ மில்காரம்மா. தட்டில் அவள் கொடுத்த பூக்களை வாங்கிக் கொண்டு தீபாராதனை காட்ட திரும்பினார். கைகள் அனிச்சையாய் வேலை செய்து கொண்டிருக்க வாய் வழக்கம் போல் வம்பளந்தது. என்ன ஆத்துக்காரரை ஆளையே காணோம். துவஜாரோகணம் அன்னைக்கு பார்த்தது, அதுக்கப்புறம் வரவே இல்லை. அன்னைக்கு அவங்க கட்டளை, அதனால வருவாரு. மற்றபடி கோவிலுக்கு வர்றதே அவருக்கு பிடிக்காதே. மனதுக்குள் முணங்கிக் கொண்டவள் புடவை தலைப்பில் கை வைத்து தீர்த்தம் வாங்கி சடாரி சேவித்து குங்குமத்தோடு வாசற்படியோரம் அமர்ந்து கொண்டாள். அம்மன் கிளிப்பச்சை புடவையில் பிங்க் பார்டருடன் தகதகத்தாள். சிவப்பும் பச்சையுமாய் கற்கள் பதித்த அன்னப்பட்சி ஹாரம் கழுத்தில் மின்னிக் கொண்டிருந்தது. இப்படியொன்றைத்தான் சிறுவயதில் அடம் பிடித்து ஆசாரியையிடம் செய்து வாங்கியிருந்தாள். சங்கிலியும் பதக்கமுமாய் 8 பவுன் இருக்கும். இறக்கையை விரிப்பது மாதிரி 2 அன்னப்பட்சிகள் ஒன்றையொன்று பார்ப்பது போல் இருக்கும். கண்ணுக்கு நீலக்கல், அலகில் சிவப்பு, உடலெங்கும் வெள்ளைக்கல். அதை கழுத்தில் போட்டதும் ஒரு ராஜ கம்பீரம் வந்த மாதிரி உணர்வாள். அப்போது யார் என்ன கேட்டாலும் சரியென்பாள். அப்படிதான் திருமணத்துக்கு ஒப்புக்கொண்டதும். இப்போதோ இயலாமையில் நெஞ்சு விம்மியது. எத்தனையோ இழந்தாயிற்று. ஆனால் அம்மன் கழுத்தில் கிடந்தது அவளை ரொம்பவே தொந்தரவு செய்தது. தன்னுடையதை இல்லாமல் பண்ணிவிட்டு அம்மன் மட்டும் பழப்பழப்பது என்ன நியாயமோ? இப்படியெல்லாம் நினைக்கலாமோ? சாமி குத்தம் வருமோ என்னமோ? ஏற்கனவே என்ன பாவம் செஞ்சேனோ இந்த பாடுபட வேண்டியிருக்கு. இதுல இந்த நினைப்பு வேற. தலையை உலுக்கிக் கொண்டாள். பரிகாரம் என்பதால் தான் மாமியும் வீட்டுக்காரரும் அனுப்பி வைக்கிறார்கள். அதுவும் 6 மாதங்களாகத்தான் காலையில் எண்ணெய் கிண்ணத்தோடு வர ஆரம்பித்திருக்கிறாள். இங்கு வருவது கொஞ்சம் ஆசுவாசமாக இருக்கிறது. மாமியாரின் பிடுங்களிலிருந்து சற்று நேர விடுதலை. அதிலும் பெருமாள் சன்னதிக்கு போக மாட்டாள். தாயாரிடம் உரிமையாக குற்றம் குறை சொல்லி கொஞ்சமாய் ஏசிவிட்டு வீட்டுக்கு கிளம்புவாள். என்ன மில்காரம்மா, வெச்ச கண்ணு வாங்காம பாக்குறீங்க? சட்டென அவளுள் ஓர் எரிச்சல் படர்ந்து வந்தது. மில் ஓனர் கேட்டா வகுந்திடுவார். மில்கார அம்மாவாம். படுபாவிகள் இப்படி சொல்லிதான் ஏமாற்றினார்கள். இருந்த மில்லை கடனுக்கு கொடுத்துவிட்டு அதை மேற்பார்வையிட்டு சம்பளம் வாங்கி கொள்ளுபவர் ஓனரா? பெரிய வில்வண்டியில் மூக்கு பேசரி மினுமினுக்க கண்டாங்கி சேலையோடு வந்திறங்கிய பெரிய நாயகியை ஊரே வாய்ப்பிழந்து பார்த்தபோது பூரித்து போனார் தனத்தின் அப்பா. பெரிய இடத்து சம்பந்தம் என்று மறு பேச்சு பேசாமல் ஒப்புக்கொண்டார். ஆனால் பெருங்காயம் இருந்த பாண்டம் என்று கல்யாணமாகி வந்த மறுநாளே தனத்திற்கு புரிந்து போனது. மூத்தார் சீட்டாடி குடித்ததும் இல்லாமல் மில்லை அடமானம் வைத்து ஊரை விட்டு ஓடிப்போக கோவிந்தசாமிதான் குடும்பத்தையே கரை சேர்க்க வேண்டிய நிர்பந்தம். 2 தங்கைகளுக்கும் தனம் கொண்டு வந்த நகை நட்டை போட்டுதான் கல்யாணம் கட்டி வைத்தார். மில்லை கைமாத்தி கடன் அடைத்து அதிலேயே வேலைக்கும் சேர்ந்து கொஞ்சம் மூச்சு விட்ட பிறகுதான் ரேணு பிறந்தாள். அவளுக்காவது தெய்வம் நல்ல வழி காட்டுச்சா? இதோ பங்குனி வந்தா 17 முடிய போகுது. இன்னும் வயசுக்கு வராமல் பெத்தவளுக்கு பெருங்கவலையாய் நிற்கிறாள். போதும், இனிமேல் இங்கே உட்கார முடியாது. மெல்ல எழுந்து வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். இவளை கண்டதும் மாலா ஓட்டமும் நடையுமாக வந்தாள். அக்கா, இந்த பூப்பொட்டலத்தை வாங்கிட்டு போங்க.
முல்லைப்பூவா? இல்லைக்கா, மல்லிதான். ரேணு ரோஜா பூ கேட்டுச்சு. மறந்தாப்புல முக்கில இருக்கிற பிள்ளையாருக்கு வச்சுட்டேன். மன்னிச்சுக்காக்கா. இதுல என்னத்துக்கு மன்னிப்பு? சாமிக்கு தானே வச்ச. என்ன சாமியோ பழகி போச்சு, அதனால பூ போடுறேன். இல்லாட்டி அது நாம சொல்றத கேக்குதா பாக்குதா? கல்லா கிடக்கு. அழுது கொண்டே நடந்தாள் மாலா. பாவம், 2 பிள்ளைகளை கொடுத்துவிட்டு காரில் அடிபட்டு செத்து போய்விட்டான் அவள் புருஷன். அண்ணன் வீட்டு திண்ணையில் ஒண்டிக் கொண்டு அன்னிக்காரியிடம் மொத்துப்பட்டு அல்லல் படுகிறாள். 4-5 வீடுகளில் 10 பாத்திரம் தேய்த்து ஓய்ந்த வேளையில் பூக்கட்டி விற்கிறாள். வாழ்க்கை பந்தாக உதைத்து உருட்டி விளையாடுகிறது. எல்லோரும் நம்மை மாதிரிதான். எரிச்சல் வந்தா சாமியையும் கரிச்சு கொற்றாளுங்க. தனத்துக்கு கொஞ்சம் ஆறுதலாயிருந்தது. வழியில் உலகம்மையாச்சி வேறு பிடித்து கொண்டாள். 6 மரக்கா பயறு கிடக்கு, உடைச்சு தர சொல்றியா தனம்? 2 படி கூலி கொடுத்திடலாம். 2 படி பயத்தம்பருப்பு சும்மாவா? மதியம் உட்கார்ந்தா நிமிஷமா உடைச்சிடலாம். போன வாரம் உழுந்து கல் பார்த்து உடைத்து கொடுத்ததை ஞாபகம் வைத்துதான் ஆச்சி கேட்கிறாள். ஏதும் பேசாமல் சாக்கு பையோடு வாங்கிக் கொண்டவள் திண்ணையில் ஓரமாக வைத்துவிட்டு உள்ளே நுழைந்தாள். கோவிந்தசாமி சாப்பிட உட்கார்ந்திருக்க ரேணு சாப்பாடு எடுத்து வைத்து கொண்டிருந்தாள். ஏண்டியம்மா, சாமிய விழுந்து கும்பிட்டு என்ன வரம் வாங்கிட்டு வந்த? எத்தனை நாழி? உருமினாள் மாமியார். ஆமா, அன்னப்பச்சிட்டாளர் போட்ட சங்கிலி வாங்கியாந்தேன். கால் வழியோட நடந்துதானே போக முடியும். மில்லோனர் காரிலா போனேன். எப்போதும் பேசாதவள் எரிச்சலாய் திருப்பினாள். எலே கோயிந்து, கேட்டியா? உன் பொண்டாட்டிக்கு அன்னப்பச்சிட்டாளர் செயின் வேணுமாம். 18 வயசாயும் பொண்ணு குதிராம கிடக்கேன்னு ஒரு வருத்தமில்ல. கழுத கெட்ட கேட்டுக்கு சங்கிலி கேக்குது. எங்கையாவது இந்த அக்கிரமம் நடக்குமா? பெத்த புள்ளைக்கு பூ பொட்டு வைக்காமதான் சீவி சிங்காரிக்க தரிகெட்ட அலையிறா. சுருக்கென்றிருந்தது தனத்துக்கு. எகரி பேசினாலும் மாமியார் சொல்றது வாஸ்தவந்தான். வளர்ந்த புள்ளைக்கு வழிவகை காணும். இதில் அந்த சங்கிலி பேச்சு எதுக்கு? புத்தி பிசகி போச்சோ தனக்கு. தூரம் நின்னு போனதிலிருந்தே புத்தி ஏதேதோ யோசிக்குது. ஆனாலும் இதை காட்டிக்க கூடாது. ஆமா, ஆன வயசுல போட்டு அனுபவிக்கல. அடகு கடைக்காரன் வீட்டுல கிடக்கு. ஏதோ தாயார் கழுத்துல பார்த்ததும் இருந்தா பொண்ணுக்கு கொடுக்கலாமேன்னு நினைச்சேன். இது ஒரு குத்தமா? பொங்கி வந்த அழுகையை அடக்க முடியாமல் கண்ணீர் வழிய நின்றவளை முறைத்தவள். அடியே, சாமி மேலேயே கண்ணு போட்டியா? அந்த சங்கிலி அருந்து விழாம இருக்கணும். உங்க பரம்பரைக்கே பொல்லா கண்ணாச்சே. மறுபடி ஆரம்பிக்க. போதும்மா, வேலைய பாருங்க. காலங்கார்த்தால ஆரம்பிக்காதீங்க. கோவிந்தசாமி போட்ட சத்தத்தில் இருவரும் வாய்மூட. ரேணுவோ எதுவும் நடக்காத மாதிரி முருங்கைக்கீரை எடுத்து உருவாரம்பித்தாள். தனத்துக்குதான் நெஞ்சு பதறியது. ஊரு உலகத்துல இவ வயசு புர்ணெல்லாம் காலாகாலத்துல திரண்டு கட்டியும் கொடுத்தாச்சு. இது இன்னும் புட்டு போடாம கிடக்கே. எத்தனை சாமிய வேண்டும்? ஒன்னும் நடக்கல. ஒருவேளை அந்த அன்னப்பச்சி சங்கிலிய மீட்டு வந்தா நடந்துடுமோ? ச, ஏன் இப்படி தோணுது? மனசுக்குள் மருகியபடியே புழுங்கினாள். இனிமே கோவிலுக்கு போக வேணாம். தாயாரை பார்த்ததும் தான் புத்தி இப்படி பொசக்கட்டு போவுது. முணங்கியபடியே பயர் உடைக்க திருவியை தூக்க. பக்கத்து வீட்டு பாலு அரக்க பறக்க ஓடி வந்தான். யக்கா, விஷயம் தெரியுமா? கோவில்ல திருட்டு போயிடுச்சான். வேணு ஐயர கழுத்துல வெட்டி போட்டுட்டு தாயார் நகையெல்லாம் கொண்டு போயிட்டான். பகீரென்றது தனத்துக்கு. என்னடா சொல்ற? நம்ம கோவிலா? யாரு திருடுனா? தெரியலக்கா. 10 மணி இருக்குமாம். வேணு ஐயர் மட்டும்தான் இருந்தாராம். அவரை வெட்டி போட்டுட்டான். அம்புட்டு நகையும் கொள்ளையடிச்சுட்டான். அடியே, நான் அப்பவே சொன்னேன் பாரு. உன் பொல்லா கண்ணு சாமியையும் உடலையே. தனத்துக்கு உடல் நடுங்கியது. இருக்குமோ? தன்னோட வயிற்றெரிச்சல் சாமியை கேட்டுடுச்சோ? ஐயோ, பரிகாரம் பண்ண போய் பாவத்தை கொண்டு வந்துட்டோமோ? உடலும் உள்ளமும் சோர்ந்து போனது. போலீஸும் ஆட்களுமாய் கோவில் திமிலோகப்பட்டது. தனத்தை கூட போலீஸ் விசாரித்தது. 4 பக்க கோபுர வாசல்களிலும் உள்ள கதவுகளை மூடிவிட்டார்கள். குடிக்க தண்ணீர் எடுக்க போகவர்களையும் அனுமதிக்கவில்லை. வேணுவையர் குடும்பத்துக்கு அரசாங்கம் ஏதோ நிவாரணம் கொடுத்ததாக பேசிக்கொண்டார்கள். சாமி நகையெல்லாம் கிடைத்தால்தான் இந்த வருடம் திருவிழாவே நடக்குமாம்.
இந்த வருஷம் சாமிக்கே தீங்கு வந்துடுச்சே, யார் செஞ்ச கேடோ, ஊர் சனம் மொத்தமும் புலம்பி தவிக்க. தனத்தின் வீட்டிலோ மாமியார் பேச்சு தாங்க முடியாமல் இருந்தது. பரிகாரம் பாதியில நிக்குது, இந்த பொண்ணுக்கு விடிவு காலம் வராதா? போனா நம்ம காரியத்துல கண்ணா இருக்கணும். போனது வந்ததை யோசிச்சா இப்படித்தான் சந்தியில போவும். மாமியார் வேறு குத்தி குதறியதில் நொந்து போனாள் தனம். தான் நினைத்ததுதான் காரணமா? கோவிலுக்கு போய் தாயாரிடம் கேட்க முடியாதே. போடி போக்கத்தவளே, நம்ம கொல்ல வேப்பமர முனிய வேண்டிக்காம பணக்கார சாமிக்கு பாலும் நெய்யும் நீட்டறியா? பரிகாரம் சொன்னதை முனிக்க செய், முன்னாடி வந்து வரத்தை நீட்டும். மாமியாரி பார்க்க வந்த அவர் பெரியக்கா குஞ்சம்மாதான் குலசாமி இப்போது தனத்துக்கு. வேப்பமுனிதான் இப்போதெல்லாம் அவளுக்கு புலம்புவதற்கு தோதான இடம். இப்போ பொண்ணு காரியத்தை விட நகையெல்லாம் திரும்ப கிடைக்கணும். அல்லும் பகலும் அவள் பிரார்த்தனை அதுதான். கோயிந்து, உன் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தி வந்துடுச்சு, முனிக்கிட்ட பயபக்தியா பொண்ணுக்காக வேண்டிக்கிறா. மாமியார் கூட நொடித்தாள். நாட்கள்தான் எத்தனை வேகமாக ஓடுகின்றன. திடீரென்று திருடியவன் நகைகளை கொண்டு வந்து ஒப்படைத்து விட்டான். நடுத்தர வயதுள்ள பெண்மணி தன்னை துரத்தி வந்து மிரட்டியதாக வாக்குமூலம் வேறு கொடுத்து விட்டானாம். ஊரெல்லாம் மகிழ்ச்சி வெள்ளம். பங்குனி திருவிழா இந்த வருடமும் கோலாகலமாக நடக்கப் போகுதாம். நாளைக்கு துவஜாரோகணம், கொடியேற போகிறதாம். தனத்துக்கு நிம்மதி பெருமூச்சு. ஏதோ தான் செய்த பாவத்துக்கு பரிகாரம் செய்த மாதிரி தோன்றியது. வேப்பமர முனியிடம் ஓடினாள். சாமி, காப்பாத்திட்ட, என் பரம்பரையை கொள்ளிக்கண்ணுன்னு பேராயிருக்கும். உனக்கிருக்கிற சக்தி எதுக்கும் இல்ல. நான் கேட்டதை செஞ்ச நீதான் கடவுள். கும்பிட்டு திரும்பியவள் திடுக்கிட்டாள். கிணற்றோரம் சொட்டு சொட்டாய் உதிரத்துளிகள். 6 மாசமா நின்னு போனது திருப்பிக்கிட்டோ. முனியப்பா, என்னை காப்பாத்து, 45 வயசு வரைக்கும் நிக்கலன்னு மாமியார் வருத்தெடுத்தாள். நல்லவங்களுக்கு 40 வயசுன்னு சொல்லுவாங்க, இன்னும் உட்கார்ந்து எந்திரிக்கிற என்று பாடாய்படுத்தினாள். இப்போது இது தெரிந்தால் பயந்தபடி அடியெடுத்து வைத்தவளை மறைவிலிருந்து கூப்பிட்டாள் ரேணு. அம்மா, நான் வயசுக்கு வந்துட்டேன். கோவிலிலிருந்து மணிச்சத்தம் கணீரென கேட்டது.